பாக்கியம் நிறைந்த மனித வாழ்க்கையில் வெற்றி ஒன்றே குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று பாடம் நடத்தியவர்கள் பூமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு எட்டும் என் வெற்றியை அடிப்படையாக இருக்க வேண்டும். நான் போகிற பாதை அதில் நான் எல்லா வகையிலும் உயர்வடைய வேண்டும். வாழ்க்கையில் நமது இலக்கு அழகாக வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எண்ணங்கள் அற்பமாக இருந்து விடக்கூடாது. உள்ளங்கள் குறுகிய மனநிலைகள் வந்துவிடக்கூடாது. நீ எடுத்து வைக்கிற எட்டெல்லாம் உன் வெற்றியை நோக்கியே இருக்க வேண்டும். உலகளாவிய வாழ்வாதாரத்தை தேடி வைக்கும் எட்டுகளாகட்டும், வல்லவனையே நோக்கி நடக்கும் எட்டுகளாகட்டும், இரண்டும் வெற்றியை குவிக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. காரணம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யாதே என்றார்கள். அற்ப உலகத்தை நோக்கமாக கொண்டும் செய்யாதே என்றார்கள். ஆசைக்கு அடிபணிந்து எதையும் செய்யாதே என்றார்கள். ஆசைக்கு அடிபணிந்து செய்யும் காரியம் வெற்றியை தருவதில்லை. அற்ப எண்ணங்கள் வெற்றியை தருவதில்லை. உன் இலக்கு பெருசாகட்டும் என்கிறார்கள். அவன் விசாலமானவன் என்றார்கள். அவன் விசாலமானவன் என்றார்கள். மிக உயர்ந்த குறிக்கோள் உடையவன் என்றார்கள். இன்னல்லாஹ யுஹிப்பு மஆலில் உமூர், மிக தரமான விஷயத்தை மாத்திரமே அல்லாஹ் நேசிக்கிறான் என்றார். அல்லாஹ் உயர்வான காரியத்தை நேசிக்கிறான். எப்போதுமே நீங்கள் உயர்வாகவே இருக்க வேண்டும், உயர்வை நோக்கியே பயணிக்க வேண்டும். அல்லாஹ்வே அப்படி பிரியப்படுகிறான். எல்லாமே உயர்வாக இருக்க வேண்டும். இங்கே தாழ்ந்து விடக்கூடாது. யாரும் தாழ்த்தும் நிலையில் வாழ்ந்து விடக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. தாழ்ந்து விடாதீர்கள். யாரும் தாழ்த்தும் நிலையில் வாழ்ந்து விடாதீர்கள். மனிதர்களுக்கிடையே நீங்கள் இழிவை காட்டாதீர்கள். மனுஷன் போய் நீ இழிவு நிலையை காட்டி விடாதே. நான் போகும் இந்த வாழ்க்கையும் பாதையும் எப்போதும் அது மிக உயர்வான திட்டத்தோடு இருக்க வேண்டும். உலகத்தில் 1000 நடக்கலாம், 1000 பேர் 1000 பேசலாம். என்னை குறைத்து பேசுபவர்களும் இருப்பார்கள், உயர்த்தி பேசுபவர்களும் இருப்பார்கள். ஆனால் எனக்கென்று ஒரு இலக்கு இருக்க வேண்டும். அந்த இலக்கு என் பயணமாக வேண்டும். அந்த பயணம் வெற்றி காண வேண்டும். இந்த பயணம் வெற்றி காண வேண்டும். மூன்றாவது, விசாலமாகவே நடங்கள். எங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணும் இல்லை, விசாலமா நட. அல்லாஹ் சொன்னான், யாருக்கு நம்ம விசாலமா கொடுத்தோமோ அவங்க விசாலமா செலவு செய்யணும். அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு தௌஃபீக் செய்வானா. நான் நிறைய கொடுத்திருக்கேன். ஊர் மக்கள் அவங்கள பெரிய பணக்காரன்னாங்க, அவர் பெரிய முதலாளிங்கிறாங்க, அவர்கிட்ட நிறைய ஸ்டேட் இருக்குது, நிறைய கடை இருக்குது, நிறைய நிறுவனத்துக்கு தலைவரா இருக்கிறார். அவ்வளவு விசாலமா நீங்க மக்களோடு நடந்து கொள்ளுங்க. சரி, யாருக்காவது நம்ம கலந்துதான் கொடுத்திருக்கோம். உமன் குதிர ஆலைகளுக்கு அளந்து கொடுத்தோம், குறைச்சு கொடுத்திருக்கோம். பள்ளியொன்று அவரும் கையை கட்டிட்டு உட்காரக்கூடாது. அவர் தகுதிக்கு செலவு செய்யட்டும். 2 பேரையும் செலவு செய்ய சொல்றோம். யாருக்கு குறைத்து கொடுத்தோமோ அவர்களும் செலவு செய்யட்டும். யாருக்கு நிறைய கொடுத்தோமோ அவங்களும் செலவு செய்யட்டும். 2 பேரும் விசாலமாக நடக்கட்டும். அவரவர் தகுதிக்கு நடக்கட்டும். இல்லங்கிறதுக்காக நீ கையை கட்டி உட்காராதே. நீனும் கொஞ்சம் கொடுத்து விடு. ஏன் தெரியுமா? உனக்கு அல்லாஹ் நிறைய கொடுக்க வேண்டுமா? நீ கொடுத்தால் அவன் கொடுப்பான். இன்னொரு செய்தி, உன் தகுதிக்கு நீ கொடு, அவன் தகுதிக்கு அவன் கொடுப்பான். 100ஐ 100ஆக பெருக்கிறான் இல்ல, 100 1000ஆ பெருக்குவான் இல்ல, கோடியாக கூட அல்லாஹ் பெருக்குவான். அவன் தகுதி. எனவே விசாலமா கொடுக்கணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப வறுமை, சாப்பிடலன்னு சொன்னாங்க, பசியோடு இருக்கிறேன்னாங்க. 4 திருகம் தான் கையில கிடைச்சிச்சு. 4 திருகம், வேற ஒண்ணுமே இல்லை. எம்லிக் அர்பாதராயும் 4 திருகத்தை தவிர ஒண்ணுமில்லை. 4 மட்டும் வச்சிருந்தாங்க. அவங்க ஆசைப்பட்டாங்களாம், இந்த 4ஐயும் அல்லாஹ் சந்தோஷப்படுற இடத்துல ஆக்குவேன்னாங்க. ராத்திரி போய் ஒருத்தர் கொடுத்துட்டு வந்தாங்க. ராத்திரில போய் பகல்ல எஞ்ச ஒண்ணு ஒருத்தர் கையில கொண்டு 1 திருகத்தை கொடுத்தாங்க. ராத்திரி ஒருத்தருக்கு 1, பகல்ல 1, இன்னொன்றை 4 பேருக்கு மத்தியில வச்சு நாப்பா அப்படின்னு கொடுக்குறாங்க. 4 பேர் பார்க்கறாங்க, அலிக்கு சாப்பிடவே ஒண்ணும் இல்லையே, கொடுக்குறாங்களே. இன்னொன்னு யாருக்கும் தெரியாம அல்லாஹ் உனக்காக ரகசியமா கொடுக்குறேன்னு கொடுத்தாங்க. 4 திருகத்தை 4 வழியில, ஒன்னு இரவில், இன்னொன்று பகலில், இன்னொன்னு ரகசியம், இன்னொன்னு பரகசியம். அல்லாவுக்கு இந்த சந்தோஷம், இந்த நிகழ்ச்சி பிடிச்சு போச்சு, மகிழ்ச்சி ஆகிவிட்டான். அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரவ் வஅலானியா. அவர்களிடத்தில் கொடுத்த அந்த காசை ராத்திரி செலவு
செலவு செய்தார்கள், பகலில் கொடுத்தார்கள், ரகசியமா கொடுத்தார்கள், பகிரங்கமா கொடுத்தார்கள். அவர்களை பற்றி கூட சொல்லி ஆயத்தை இறக்கினான் அல்லாஹ். 4 தான் இருந்துச்சு. பிள்ளைலி ஒன்னஹா சிறவாயிலானியா சொல்லிட்டு அவங்களை எவ்வளவு பாராட்டுறான் அல்லாஹ் திருக்குரானிலே. வலகும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம், இவர்களுக்கு கூலி படைத்த ரப்பே கொடுப்பான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. எங்கட என்ன இருக்குதுங்கிறத விட விசாலமாக வாழ்ந்து விடுங்களேன், அதுதான் உங்கள் வெற்றி. நீ விசாலமாக நடந்ததால் அல்லாஹ் விசாலமாக உன்னோடு நடப்பான். அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக். சர்க்கார் சொன்னாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ், மனிதனே, அல்லாஹ் சொன்னானா, இப்னு ஆதம், ஹதீஸ குத்ஸி, மனிதனே அன்ஃபிக், நான் கொடுத்ததை நீ நல்ல செலவு செய், உன்ஃபிக் அலைக், நான் உனக்கு செலவு செய்கிறேன், நீ கொடு, நான் கொடுக்கிறேன். சொன்னது யார்? அல்லாஹ். ஹதீஸ குத்ஸி, அகிலத்தின் சர்க்கார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நான் இந்த உலகத்திலே எடுத்து வைக்கும் எட்டுகளுக்கு பின்னால் வெற்றிதான் என் இலக்கு. வெற்றி அடைவதற்கு 3வது நான் விசாலமாக நடக்க வேண்டும். சையதுனா அலி வறுமையிலும் கொடுத்த போது அல்லாஹ் பாராட்டினா. அவங்களுக்கு செலவுக்கு கொடுக்கிறது ஏன் வேலைன்னு சொல்லிட்டு, நான் கூலி கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு, அலைஹிம் வலாஹும் யஹ்சனூன் ஒரு பதில சொன்னான் பாருங்க. உலகமே வியந்து போச்சு. இனி அவங்களுக்கு எப்படி வாழ்க்கையை கொடுப்பேன் தெரியுமா? அவங்க பயப்படவே முடியாத, கவலையே படாத வாழ்க்கையை கொடுத்துருவேன். குரான் வாக்கெழுதி, குரான் கொடுத்த வாக்குறுதி. வலகும் அஜ்ருஹும் இந்த ரப்பிஹிம் வலா கௌஃபுன் அலைஹிம், எனக்காக அவர்கள் ராத்திரி செலவுக்கு கொடுக்கிறார்கள், பகலிலே செலவு செய்தார்கள், இரவிலே கொடுத்தார்கள், ரகசியமா கொடுத்தார்கள், பகிரங்கமா கொடுத்தார்கள். கொஞ்சம் தான் இருந்துச்சு, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அவர்களுக்கு கூலி நான் கொடுப்பேன், துன்யாவிலும் மறுமையிலும். லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், இனி அவர்களுக்கு கவலை இல்லாத வாழ்க்கையை கொடுத்து விடுவேன், பயம் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துருவேன். கவலையும் பயமும் இல்லைன்னா நம்ம தான் ராஜா. வாழ்க்கை நிம்மதி, வீடு சொர்க்கம். கவலைதான் பல பேரை பாதிக்குது, பயம் பல பேரை ஆட்டி படைக்குது. பயம் கவலை இல்லாத வாழ்க்கையை நான் கொடுத்துருவேன். குரான் சத்தியம் இல்ல, குரான்ல யாராவது சந்தேகப்பட முடியுமா? விசாலமாக நடப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக.